ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 3ஆம் வாரம் நாள் வியாழன். இறைமகன் மக்கள் மேல் கொண்ட அளவு கடந்த அன்பை விளக்கும் ஒரு உயர்ந்த பகுதி இன்றைய வாசகம். எப்படி இறைமகன் தெய்வமகன் மக்கள் மேல் கொண்ட அளவு கடந்த அன்பை விளக்கும் ஓர் உயர்ந்த பகுதி இன்றைய வாசகம். ஈருடல் ஓர் உயிரென வாழ வேண்டிய கணவன் மனைவி உறவை தமக்கும் தம் மக்களுக்கும் உள்ள உறவை காட்டுகிறார் இறைவன். அன்பு தருவதிலே உனை நேர் ஆகுமோர் தெய்வம் உண்டோ என்று முண்டாசு கவி பாரதியார் பாடுகின்றான். அன்பே கடவுள், அன்பே கடவுள். கடவுளே அன்பாய் இருப்பதால் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. 1 யோவான் 4:7. இஸ்ராயலின் பாவங்களுக்காக அவர்களை தண்டித்தாலும் ஆண்டவர் அவர்களை விட்டு விடவில்லை, விலகுவமில்லை. நொடிப்பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன். எசாயா 54:7 என்பார். அவரது அன்பு முடிவற்ற அன்பு. 54:8. நிலை பெயராத அன்பு. 54:10. இத்தகைய இணையற்ற அன்பு, முடிவற்ற நிலைத்திருக்கும் அன்பு. 54:8. இத்தகைய இணையற்ற அன்பு ஒரு தகப்பன் தன் மகனுக்கு காட்டும் அன்பு போன்றது. 11:8-9. எசாயா 49:15. எரேமியா 31:20. திருப்பாடல் 28:10. ஒரு கணவன் தன் மனைவிக்கு காட்டும் அன்பு போன்றது. ஓசையா 2:16-17. எரேமியா 2:2, 31, 21, 22. எசேக்கியேல் 16:8. எசாயா 62:4-5. பொருள் மிகுந்த இப்பகுதிகள் ஒவ்வொன்றும் தனியே வாசித்து தியானிக்கப்படல் சிறப்பு. இறைவனின் இந்த அளவு கடந்த அன்பு பதில் எதிர்பார்த்து தரப்பட்டது அன்று, கொடையாக தானமாக அளிக்கப்பட்டது. 1 யோவான் 4:10-19 என்பதும் நினைவில் இருத்தப்பட வேண்டும். இந்த இறை அன்புக்கு உண்டோ தாழ்? அப்பனே, எனக்கு அமுதனே, ஆனந்தனே என்று திருவாசகம் பாடுகின்றது. அல்லும் நண்பகலும் இடையீடின்றி நல்கி என்னை வீடான் நம்பி நண்பியே என்று நம் வாழ்வார் அன்பை பற்றி பாடுகின்றார். ஏனெனில் அன்பே இயேசு. இறைவனின் எல்லையற்ற இந்த அன்பு தான் கிறிஸ்துவினால் மனு உரு ஆகிறது. இறைவனின் எல்லையற்ற இந்த அன்பு தான் கிறிஸ்துவினால் மனு உரு ஆகின்றது. அந்த அன்பைத்தான் கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம். அன்புடையான் என்பும் உரிய பிறர்க்கு என்ற முறையிலே கிறிஸ்து நம்மேல் கொண்ட அன்பு அவரை மாட்டு தொழுவத்திலிருந்து கல்வாரி மலைக்கு இட்டு செல்கிறது. அன்புடையார் என்பும் பிறர்க்குரிய என்ற முறையிலே கிறிஸ்து நம்மேல் கொண்ட அன்பு அவரை மாட்டு தொழுவத்திலிருந்து கல்வாரி மலைக்கு இட்டு செல்கிறது. அன்பெனும் குழல் புகும் அரசே என்கிறது திருவருட்பா. இவரே என்மேல் அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். கலாத்தியர் 2:20.
அனைவருக்காகவும் ஒருவர் உயிர் துறந்தார். 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தார். அழகான சொல்லாடல்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தார். எபேசியர் 5:2 என்ற பவுலடியாரின் சொற்றொடர்கள் நம்மை தியானிக்க வைக்கின்றன. அன்பு செய்வோரே கிறிஸ்தவர். யார் கிறிஸ்தவர்கள்? அன்பு செய்வோரே கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவின் இந்த அன்பானது நாமும் கிறிஸ்துவையும் பிறரையும் அன்பு செய்ய தூண்ட வேண்டும். நீங்களும் அன்பு கொண்டு ஒழுங்கள். எபேசியர் 5:2. வாழ்கிறவர்கள் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவர்க்காகவே வாழ வேண்டும். 2 கொரிந்தியர் 5:15. கிறிஸ்து திரு அவைக்கு அன்பு செய்தது போல நீங்களும் உங்கள் மனைவியருக்கு, மக்களுக்கும் பிறருக்கும் அன்பு செய்யுங்கள். எபேசியர் 5:25-26. இக்கருத்தையே மிகவும் அழகாக புகுந்த அகுஸ்தினார் அன்பு செய்துவிட்டு நீ வேறு எதுவும் செய்யலாம் என்று புன்னகைத்து சொல்லுகிறார். ஏற்பரன் என்னை ஆக்கிக்கொண்டு எனக்கே துணை தந்த கற்பகம் என்று நம்மாழ்வார் அன்பை பற்றி அழகாக சொல்லுகிறார். ஆம், அன்பே எல்லாம். ஏனெனில் அன்பே கடவுள். அன்பு வழி அன்பு பாலனிடம் அட்டு செல்வோம். அன்பை அவருக்கும் அயலாருக்கும் அளவின்றி அளிப்போம். அன்பு நமக்கு அபரிமிதமாக கிடைக்க இந்த புனித திருவரை காலத்தில் வேண்டுவோம். லூக்கா நற்செய்தி இயல் 7 இறைவாக்கியங்கள் 24 முதல் 30 முடிய. திருமுழுக்கு யோவானின் வருகையும் அவரது திருப்பணியும் ஏற்கனவே இறைவாக்கினர் மலாக்கியாவால் அறிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறு அறிவிக்கப்பட்டிருந்தது? இதோ என் தூதரை அனுப்புகிறேன், அவர் நமக்கு முன் வழியை ஆயத்தப்படுத்துவார். மலாக்கியா 3:1. யூத மக்களும் யோவானை மெசியாவின் தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவருக்கு நமது ஆண்டவர் புகழாரம் சூட்டுகிறார். வாழ்வு சாட்சியம் செய்வோம். யோர்தான் நதிக்கரையில் வாழ்ந்த தவமுனி யோவான். அங்கு காணப்படும் நாணற்புல் எதற்கும் வளைந்து கொடுக்கும். ஆனால் யோவானும் எந்த துன்பத்தையும் எதிர்நோக்கியும் வளையாது உண்மை வழியில் நடப்பவர். ஏரோதின் நெறிகட்ட வாழ்வை கண்டித்ததால் அவரது வாளுக்கு பலியானவர். மத்தேயு 14:3-12. இத்தகைய உத்தமர் பட்டாடை அணிந்து பகட்டான அரண்மனை வாழ்வு வாழவில்லை. மாறாக ஒட்டகத்தோலை உடுத்தி கட்டாந்தரையில் உறங்கி கடுந்தவம் புரிந்தார். மத்தேயு 3:4. இவரை போல வேறு எந்த இறைவாக்கினரும் இயேசுவை நேரில் முகமுகமாக கண்ணுக்கு முன்னால் காணவில்லை. அவர் உங்களிடையே இருக்கிறார் என்று அறிமுகப்படுத்தவில்லை. 3:11-12. தன் சீடர்களுக்கு அவரை சுட்டி காண்பித்து அவரை பின் செல்லுங்கள் என்று கூறவும் இல்லை. யோவான் 1:35-37. எனவே இறை அரசிற்காக
மக்களை தயார் செய்த இந்த முன்னோடியை பற்றி இயேசு புகழ்ந்தது போல் வேறு யாரையும் புகழவில்லை. லூக்கா 7:24-28. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு திருப்பணியாளர், அனுப்பப்பட்டவர். தான் எங்கிருந்தாலும் எப்படி புரிந்தாலும் இறையரசை போதிக்க தன் வாழ்வால் அதை நிலைநிறுத்த கடமைப்பட்டவர். இதை நாம் செய்கின்றோமா? இயேசு யோவானை பாராட்டியது போன்று நம்மையும் பாராட்டக்கூடுமா? சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, முண்டாசு பாரதியார். ஏதேது செய்தாலும் என் பணி போய் நின் பணியாம். ஏதேது செய்தாலும் என் பணி போய் நின் பணி. தாயுமனர் கிறிஸ்துவாக மாறுவோம். வெள்ளி தோற்றத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் ஏனையோருக்கும் யாதொரு வேறுபாடும் இல்லை. எனினும் கிறிஸ்தவ சகாப்தத்தில் இயேசுவின் சீடராய் வாழும் ஒவ்வொருவரும் அவரது அரசில் சிறியவனாயினும் அவரது அரசை சாதாரண மனிதனை விட பெரியவர். ஏனெனில் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இரத்தத்தினாலும் உடல் இச்சையினாலும் ஆண்மகன் விருப்பத்தினாலும் பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். எனவே தான் நாம் நம்மையே பாராட்டிக் கொள்வோம், நன்றி பாடல் பாடுவோம். ஏனெனில் நாம் வெறு கிறிஸ்தவர்கள் அல்ல, அல்லேலூயா கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக என்று கூறும் கிறிஸ்தவர்கள். ஒரு வகையில் கிறிஸ்துவாகவே நாம் மாறிவிட்டோம். ஓ கிறிஸ்தவனை, உனது பெருமையை எண்ணிப்பார் என்கிறார் புனித சிங்கராயர். யோவான் அனைவருக்கும் போதித்தார். வரி தண்டுவோர், பாவிகள் போன்றவர்கள் அவரது போதனையை ஏற்று மனம் மாறி திருமுழுக்கு பெற்றனர். அனைத்தும் அறிந்ததாக இருமாப்பு கொண்ட பரிசேயர்களும் அவரை இகழ்ந்து ஒதுக்கினர். இறைவன் அளித்த நல்ல வாய்ப்பினை வீணாக்கிவிட்டனர். இறைவன் அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி கொண்டுத்தான் இருக்கிறார். மனச்சான்றின் வழியாக, காலச்சூழலின் வழியாக, நல்லவர்களின் தோழமை வழியாக, பெரியோரின் அறிவுரை வழியாக இறைவனின் குரல் நம் உள்ளத்தில் ஒலித்து கொண்டே தான் இருக்கிறது. தான் என்ற ஆணவம் இறைவன் குரலுக்கு செவிசாய்த்தால் தன் பழைய வாழ்வை மாற்ற வேண்டுமே என்ற அச்சம், இவையை மனமாற தடை கற்களாக உள்ளன. பரிசேயர்களின் நிலைக்கு இறங்கிய இயேசு கடவுளின் திட்டத்தை தங்களை பொறுத்த மட்டில் வீணாக்கினார்கள் என்கிறார். திருவருகை காலத்தை நாம் தக்க முறையில் பயன்படுத்துகிறோமா? பயன்படுத்த வேண்டும். அதற்காக இந்த திருப்பலி அருள்மழை நம் உள்ளத்திலும் நம் குடும்பத்திலும் நம்முடைய தெருக்களிலும் பொழியப்படட்டும். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.